கோவை மாவட்டம் காரமடை நகராட்சிக்குட்பட்ட ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் திமுக கவுன்சிலரின் சுய லாபத்திற்காக சாலையோரம் மரங்கள் வெட்டப்பட்டதாக வருவாய்த்துறையினர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். காரமடை நகராட்சியின் 3வது வார்டு ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் முறைகேடாக மரங்கள் வெட்டி எடுத்துச் செல்லப்பட்டதாக அந்த பகுதி பொதுமக்கள் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியருக்கு தகவல் அளித்தனர். வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தியதில் காரமடை நகராட்சி 3வது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் எம் ரவிக்குமார் தனது சுய லாபத்திற்காக பழமையான மரங்களை வெட்டி அகற்றியதாக குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. காரமடை நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் ராஜீவ்காந்தி நகர் பகுதிக்கு கழிவுநீர் கால்வாய் அமைக்க சுமார் 8 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த நிதி பயன்பாட்டை உரிய பகுதிக்கு செயல்படுத்தாமல் தனது வீடு அமைந்துள்ள பகுதிக்கு அதனை மாற்றி செயல்படுத்தியுள்ளார். அந்த வேலையை மாற்றியதற்கு நகராட்சி ஆணையாளர் உள்ளிட்டோரின் எந்தவித அனுமதியும் அளிக்காத நிலையில் தன்னிச்சையாக அவர் செய்ததாக கூறப்படுகிறது. சாக்கடை கால்வாய் அமைக்க சாலை ஓரத்தில் இருந்த பெரிய பெரிய வேம்பு மரங்களை வருவாய்த்துறை அனுமதி இல்லாமல் 5 மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தியதுடன் வெட்டிய மரங்களையும் எடுத்து சென்று விற்பனை செய்துள்ளார். இதுகுறித்து அந்த பகுதி பொதுமக்கள் அளித்த புகாரினை தொடர்ந்து தற்போது 3வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் மீது வருவாய் ஆய்வாளர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் வெட்டப்பட்ட மரங்களின் மதிப்பீட்டை கணக்கிட்டு 3 மடங்கு அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் வட்டாட்சியர் தெரிவித்துள்ளார்.